எங்கள் கூட்டணியில் விரிசல் விழுவும் எதிர்பார்த்து சங்கிகள் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், என்ன சாதனை செஞ்சார், வெப்பரப்பை அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே பட்டாவட்டி டவுசருக்குள்ளே கையை விட்டு வெளி காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுகிறார். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்முடைய துரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில் ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தால் பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரில. யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது, என்னென்னு பார்க்குறது, இப்படி பார்க்க இதான் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால் பேச தெரியல. ஏதாச்சும் ஒன்று பேசணும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா, 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. உங்களை பணி செய்ய சேவகனாக உங்களை மாற்றுங்க. உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க. முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் தேர்வு பண்ணுங்கள், வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க. உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு வீட்டில் 300 ஓட்டு எடப்பாடி ஆனால் இப்போ திமுக காரங்க பல இடத்துல நம்முடைய அண்ணன் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, பீகாரில் எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் 30, 2025 எஸ்ஐஆர் முடிஞ்சதுங்கண்ணா. செப்டம்பர் 30 லாஸ்ட் ஃபைனல் லிஸ்ட். நமக்கு பிப்ரவரி 7 அதை கொடுக்க போகிறாங்க. நம்ம ஃபைனல் லிஸ்ட்டு பிப்ரவரி 7 அன்னைக்கு 6.49% 6.49% வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. தப்பான வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள். இப்போ பீகாரில் 6.5% வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். தமிழகத்தில் என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி, ஒரே பேரில் 2 பேர், அதையால் இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன், அடுத்த பூத்தில் பையன் அப்பா அதே பேரை மாற்றி ஒரே வீட்டில் 300. அதனால் மிக முக்கியமான வேலை இங்கே எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தான் நம்ம வேலை இருக்குது. வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க, நாங்களும் பார்ப்போம். 1 பேர் 2 பேர் 3 பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எறியணும். ஏன்னா அதெல்லாம் தப்பு. பொதுமக்கள் கேள்வி கேட்கணும், பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்குது. நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்பில் சிட்டிசனாக நீங்களும் மார்க் பண்ணலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமாக அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.